தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஈசாக்கை குறித்து கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை இப்படியாக வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறதை வாசிக்க முடிகிறது. ஈசாக்கு ஒரு விசேஷமான தேவனுடைய மனுஷன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன், ப்ராமிஸ்டு சன். ஈசாக்கு சொல்லப்பட்ட அந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடா என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். பிறகு ஆபிராமை ஆபிரகாம் என்று பெயர் மாற்றுகிறார். சாராயை சாராள் என்று பெயர் மாற்றுகிறார். இப்படி அந்த அதிகாரத்தில் பெயர் வைக்கிற ஒரு அதிகாரமாக அந்த 17ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவன். தகப்பன் பலியிட போகும்பொழுது முழுமையாக கீழ்ப்படிந்தவன் ஈசாக்கு என்று காணப்படுகிறது. ஈசாக்கு 40 வயதான போது அவனுக்கு திருமணம் நடக்கிறது. ரெபேக்காளை திருமணம் செய்கிறார். ஆனால் 20 வருடம் குழந்தைகள் இல்லை, மலடியாக இருக்கிறாள். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஐக்கியமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நடைபெறும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஈசாக்கு ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள், ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, ஏசா யாக்கோபு. ஈசாக்கு ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ஏனென்றால் அவன் வேட்டைக்கரியை காட்டுக்குள்ள போய் கொண்டு வந்து சமைத்து அவனுக்கு ருசியான சாப்பாட்டை கொடுக்கிறவன். யாக்கோபு தன் தாயினால நேசிக்கப்பட்டவனாக இருந்தான். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகாமல் கேராருக்கு போனான். அங்கே இருக்கிற ஜனங்கள் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். ஏசேக்கு சித்னா என்ற இடங்களிலே பொறாமை கொண்டு ஈசாக்கை துரத்தி விட்டார்கள். ஈசாக்கு விதை விதைத்த போது அவனுக்கு நீரூற்று தோண்டும் போது அதிகமான தண்ணீர் கிடைக்கிறது. அவர்கள் ஈசாக்கை துரத்தி விட்டார்கள், அந்த நீரூற்றுகளை துருத்தி விட்டார்கள். பிறகு ரெகபோத் என்ற இடத்துக்கு வந்து அவன் நீரூற்றை தோண்டுகிறான், தண்ணீர் கிடைக்கிறது. யாரும் வாக்குவாதம் செய்யவே இல்லை. பலுகி பெருகுவேன் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் உங்களை கூட பலுகி பெருகும்படியாக ரெகபோத்தாக உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கிடைக்கும்படியாக செய்தார். கர்த்தர் உங்களை கூட அப்படியே